ஸோ ஹாய் ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங் 2 இன்றைக்கி வந்து நம்ம ஈவில்னு இந்த மேஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் ப்ராக்டிஸ் மோடில். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ப்ளஸ் மேஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த வழியும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் நம்பர் 1 என்டர் ஆகிருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதை முடிப்போமா? சரி, இப்போ நமக்கு எல்லோ கலர் பட்டனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிச்சிட்டு போகலாம். இங்கே நமக்கு வழியில் காயினெல்லாம் இருக்குது. போகிற வழியில் அள்ளிக்கலாம். அப்படியே நம்ம நன் எங்கே போனா தூது நன்னு வர்றா. நன்னு அடிக்கிறா. இருங்க மக்களே, நன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். பாருங்களாம், கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. சரி, ஓகே, இங்கேயா பட்டன் நான் தெரிஞ்சு வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஐயோ, இது வேற ஒரு ரெக்கார்டிங் டைமில் மட்டும் உயிரை வாங்குது. அதோ இங்கே இருக்குங்க. இது வந்தது போல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நான் பேரை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லெஃப்ட் போக போகிறோமா? ஆமாம், எங்கடா போனால் நன்னு? இதோ நன்னு இங்கே போயிட்டுருக்கா. நன்னே சூனிய கை நன்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம போகணும். இங்கே போக சொல்லியிருக்காங்க. ஐயோ, சத்தம் போட்டுன்னு கையில் மாட்டேன்னா கை மாதான். சரி, ஓகே, எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணால் பார்க்க மாட்டா. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளோர் நம்பர் மாடியை வந்து நம்ம கடந்து முடிச்சிட்டோம். ஓகே, பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலில் விளையாடினா தருவாங்க போல இருக்குது. இது அதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸில் விளையாடினா தரல. சரி, ஓகே, ப்ராக்டிஸ் அதான் பரவாயில்ல. 15 ரூபா கொடுத்துருக்கானுங்க. ஏதோ காசு வந்துச்சு. சரி, ஓகே, 2வது ஃப்ளோர் போவோம். ஓகே, இது கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கேமே புதுசான அதாவது நான் வந்து விளையாடாமே ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்டிங்குள்ளே வந்துட்டேன். ஸோ அதனால் எல்லாம் நமக்கு புதுசாக தான் இருக்குது. இது வேறு என்லெஸ் மேஸ்ன்னு சொன்னானுங்க. இது ஓகே, நம்ம ஈவில் அண்ட் 2 நம்ம ஈவில் அண்ணி கலந்து குடிச்சிருக்கானுங்க போல இருக்குது அந்த கேமை. சரி, ஓகேங்க, நமக்கு இந்த பட்டன் எடுக்கு அமுக்குவோம். அமுக்கியாச்சு. இந்த மேசு நல்ல வேலை சூனியை கடி தேடிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இது உள்ளே என்டர் ஆகிடுவோம். பாடா, என்டரும் ஆயாச்சு. ப்ராக்டிஸ் போனால் எவ்வளோ நல்லதாக போச்சு. சரி, நம்மளுக்கு மறுபடியும் 10 ரூபா ஒன்று கொடுத்துருக்காங்க. 14 ரூபா போல இருக்குது. ஓகே, 31 ரூபா கிடச்சிருச்சு. சரி, போவோம். இன்னும் வந்து நமக்கு 3rd ஃப்ளோரில் என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுவாங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 3rd ஃப்ளோர் இது. ஓகே, இது அப்படியே கண்டினியூவாக தான் போவோம். இது ஏன் வந்து நான் ப்ராக்டிஸ் மோட் விளையாடுறேன்னா, எனக்கு ஈஸி மோட் விளையாட கொஞ்சம் நார்மல் விளையாட கொஞ்சம் பயமாக இருக்குது. இது சக்தி பூர்வமாக வருவாங்க. இப்போ இந்த எல்லோ கலர் பட்டன் எங்கே வச்சுருக்கானுங்கன்னு வேறு தெரியல. அதை வேறு சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே சரி, ஓகே, இப்போ வந்து போவோமா? ஓகே, ஆடு வேறு வரும்னு சொல்லியிருக்கானுங்க. சரி, ஓகே, பார்ப்போம் அப்புறமா. பாடா, இப்போ நம்ம லெஃப்ட் போகணுன்னு இருக்கானுங்க. அங்கங்கே வேறு மக்களே. சரி, இது உள்ளே தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், உள்ளே போயிடுவோம். லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு என்லெஸ் மேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து இவ்வளோவா? பரவாயில்ல மக்களே, ப்ராக்டிஸ் மோட் விளாண்டாலும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன் காசை. சரி, ஓகே, பார்ப்போம். ஃப்ளோர் நம்பர் என்டர் ஃப்ளோர் 14th ஃப்ளோராக. இந்த ரெட்டுலேருந்து ப்ளூக்கு போகணும். இப்போ இங்கே ஓகே மக்களே, 2 அமுக்கு சொல்லியிருக்கானுங்க. 4th-லேருந்து 2 அமுக்கு சொல்லியிருக்கானுங்க. அப்படியே போக ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த ஃப்ளோரை தொடக்கணும் அப்படின்னா தான் நம்ம 5th ஃப்ளோருக்கு போக முடியும். அப்படி நம்ம 2 அமுக்கணும். ஐயோ, சூனிய கடி நல்லா வச்சை. நான் வேறு பயந்துட்டுருக்கேங்க. இது ப்ராக்டிஸ் இல்லை, அவள் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோங்க. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாக போச்சு. இது என்ன பேகுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா 2 ரூபா கிடச்சிருக்கு. அப்படியே வந்து போகிற பூக்கள் தேடுவோம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஓகே, அங்கே ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுவோமா? ஒன்று முடிச்சிட்டோம். ஐயோ, தப்பா? ஓகே மக்கள், நம்ம ப்ளூ கிளிக் பண்ணிட்டு தான் இதை கிளிக் பண்ணணும் போல் இருக்குது.
இப்போ ப்ளூவை தான் முதல்ல போய் நம்ம கிளிக் பண்ணணும். ப்ளூ 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 எங்கே இருக்குது? ப்ளூ எங்கே போச்சு? இங்கே ப்ளூ இல்லையே. இதோ அங்கே இருக்குது. இதை பார்க்கவே இல்லை. இங்கே வந்தோம் ஆனால் பார்க்கல. சரி ஓகே, இப்போ நிற்போம். அது வந்து ப்ளூ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் எங்கே இருக்குன்னு. அந்த கரெக்டாக நம்ம அங்கே போயிடலாம். அதோ இங்கே தான். ஸோ வந்து திருப்பி அங்கே கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ என்டர் ஆகி சொல்லியிருக்கானுங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு லிஃப்ட்டு. என்டரும் ஆயாச்சு அந்த சூனியக்காரியோட கண்ணுக்கு தெரியாமல். சரி ஓகே, ஆனால் இன்விசிபிள் மோடெல்லாம் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இன்னொரு வாட்டியும் வந்துட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். பாப்பா இது வந்து ஒரு எண்ட்லெஸ் மேசன் சொல்லியிருக்கானுங்க. அப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சரி ஓகே, பார்ப்போம். ஓகே, 5வது ஃப்ளோர். 5 மாடி ஏறிட்டோங்க. முதல்ல 2 3 4 5. சரி ஓகே, இப்போ இங்கே வந்து ரெட் கலர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இங்கே ப்ளூ இருக்குது, பார்த்து போ. என்னத்தான் தள்ளி விட்டுன்னு தெரில. அதோ இருக்கு மக்களே ரெட்டு. அவ்வளோதான், ரெட்டு கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளூ. இங்கே நான் ப்ளூ பார்த்தேன். இங்கே எனக்கு லிஃப்ட் ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க? அங்கே 2 இருக்கும் மக்களே. இப்போ அள்ளிப்போம். ஓகே, அள்ளியாச்சு. பாருங்க மக்கள், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. இவக்கிட்ட மாட்டவே கூடாது சண்டை போட்டுனே. சரி ஓகே, இங்கே ஆனவனு இந்த பேக் கொடுக்குறானுங்க. நமக்கு நல்லது தான் போடு. இப்போ நம்ம காயின்லாம் இருக்குது. எல்லாம் வந்து நம்ம அப்படியே மறந்து விட்டுட்டு போயிருப்போம். நல்ல வேலை எடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதாங்க ஃபைனலு. இதை அமைக்கிட்டோன்னா நமக்கு அந்த எலிவேட்டர் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ வந்து இது உள்ளே என்டர் ஆகிடுவோம். அடுத்தது வந்து நமக்கு என்னன்னு தெரியும். நான் வந்து இஎல்என் கேம் ஆனால் ஈஸி மூட் போடல. பட் இது வந்து நான்லாம் விளையாட விரும்பல. அதனால தான் ஓகே. சரிங்களா, 9 15 எவ்வளோன்னு தெரில. பாப்பா 99 வந்துச்சுங்க. வேறு லெவல். 19 + 15 19 5 வளர்றேன். 15 19. ஐயோ 15 9ங்க வளர்றேன். சரி ஓகே, அது உங்களுக்கு தெரியும். கமெண்ட் பண்ணி எடுத்துனேன்னு. ஓகே போமா. இப்போ 2 பட்டன் கிளிக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு முன்னே இங்கே சாக்கு மூட்டை கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் நான் அள்ளிக்கிறதுக்குள்ளே நீங்களும் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னடா இது, யார் வந்தானே தெரியல இங்கே. ஓகே போடு, இது இருக்குது. இதை வச்சு ஒரு 1 மந்த் ஓட்டல அந்த கேம் வச்சு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி போடலாமான்னு. சரி ஓகே, அப்பாடா நெக்ஸ்ட் வீக்கு இதான் போட போகிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள் மக்கள், இது சூனியக்காரி. இந்த இன்னொரு பட்டன் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னே பாருங்கள் மக்கள், இங்கே காயின். இந்த காயினெல்லாம் அள்ளிடணும். அள்ளிட்டதுக்கப்புறம் போகணும். ஏன்னா காலி ஆயிடுச்சுனான்னு தெரியும் வேணாமா. இது வந்து நம்ம வந்த இடம். இப்போ இதுதான் போக போகிற இடம். ஸோ வந்து கன்ஃபியூஷன் ஆக்கி வேணாம். ஓகே பண்ணு, அமைக்கியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ எத்தனாவது மாடி போகணும்னு தெரியலையே. பார்ப்போம் எத்தனை மாடின்னு. ஓகே, 6வது மாடியும் முடிஞ்சிடுச்சு. 32 காயின்ஸ் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, இன்னும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக அது போயிட்டே தான் இருக்க போகுது. சரி ஓகே, பார்ப்போம் முடிஞ்ச அளவு நம்ம முடிக்க ட்ரை பண்ணுறோமான்னு. ஃப்ளோர் நம்பர் 7. ஓகே, எல்லாம் எனக்கு புதுசாக தானே இருக்குது. சரி பார்ப்போம் வந்து முடிக்க முடியுதான்னு. ஓகே, இங்கே வந்து நல்லா அள்ளிக்கலாம். இங்கே வந்து 2 கிளிக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இது எது கரெக்டு? ஓகே, 1 கிளிக் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் நீங்கள் தான் எங்கேயாச்சும் இருக்கும். இவர் சர்ச் பண்ணணும். அவர் சும்மா போவோம். ஃபோட்டோ வரைக்கும் சொல்லி விட்டு போயிருக்கேன். சூனியக்காரி எங்கேப்பா வர போகிறான்னு தெரில. ஒரு இது அள்ளிக்கலாம். வாடா, காயின் சொல்லியாச்சு. அப்படியே அள்ளுவோம். வந்துட்டாப்பா. எல்லாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு மக்களே. அந்த ஈவில் என்னில் என்ன சொல்கிறது, அந்தளவு மோசமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இங்கே காயின்னு இங்கே இல்லை. சரி அள்ளுவோமா, எஸ்கேப் ஆகிடலாமா? ஓகே ஆயாச்சு. நம்ம உள்ளே தான் போய் என்டர் ஆகணும். இது வெளியே வந்த இடம். சரி ஓகே போவோம். சரி ஓகே, இப்போ உள்ளே போயிடலாமா? இப்போ ஃப்ளோர் நம்பர் 8க்கு தான் நம்ம போகிறோம். லெஃப்ட்டை கிளிக் பண்ணு போடாப்பா. ஸோ ஓகே,
ஃப்ளோர் நம்பர் 17 அதை முடிச்சிட்டோம். அதான் 29 காயின். அப்பா அப்பா இப்படி அழுகுங்க. சூப்பர். சரி ஓகே பார்ப்போம். இன்னும் வந்து ஏம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா புதுசு இல்லையா. சரி ஓகே அதான் ப்ராக்டிஸு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இப்போ விடாமல் துரத்துவா. அது மட்டும் இல்லாமல் இது குட்டி இடம் வேறு. எங்கே போனாலும் விட்டு அடி வாங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ திருப்பி நான் ஆடு பார்த்து கேம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான். சரி ஓகே இதுதான் ஓகேங்க. கரெக்டாக ஒன்று அமைக்கிட்டான். ரெண்டாவது ஒன்று நிற்கிறாளே அப்படின்னு நான் மூட்டை எடுத்துகிட்டு போயிடுறேன். வந்துட்டேன் பாருங்க மக்களே. இங்கே ஒரு மூட்டை. ஓகே இங்கேயே கொடுத்துருக்கானுங்க அந்த பட்டனு. பின்னாடியே வந்துட்டு நின்ட்டா. மென்டல் ஆகிட்டாள். சரி ஓகே அவள் என்ன ஆனால் என்னங்க சொல்லுங்கள். அவள் ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டானு நம்மளுக்கு தொல்லை விட்டுச்சு. பாருங்க மக்களே வேகமாக போய்கிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிடுவோம். அப்பா அப்பா கிளிக் பண்ணியாச்சு. வேறு லெவல். உள்ளேயும் என்ட்ரி ஆகியாச்சு. என்னது எவ்வளோ மேஸ் போகுது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அள்ளிட்டோம். இல்லை வேறு ஆடு பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் தருன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஜாஸ்தி தான். சரி ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் நம்பர் 9. பா 9வது ஃப்ளோரு. ஜாலி தான். சரி ஓகே பார்ப்போம். இதை விட முடியுதா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் ப்ளே பண்ணலாமான்னு. அதை லூஸ் பண்ண சாக்கு மூட்டை கப்பு சுற்றுக்கு வச்சுருக்கானுங்க. ஈவிலன் ஒன்று மாதிரி தாங்க இருக்குது. பாருங்களேன் அந்த கக்கூஸு அங்கெல்லாம் அப்படியே ஈவிலன் ஒன்று மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள சூனிய காடி. நம்மளை பார்க்கல. சரி ஓகே அப்படியே போவோமா. இங்கே ஒரு சாக்கு முட்டை இல்லையா. சரி ஓகே ஆனால் சாக்கு முட்டையில் 2 காயின்ஸ் கொடுக்குறானுங்க. என்ன கான்செப்ட் வச்சு பண்ணுறானுங்கன்னே ஐடியா இல்லை. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த பட்டன் எங்கே போச்சானுங்கன்னு வேறு தெரியல. என் காயின்லாம் சுற்றி அழிக்கிட்டு இருக்கேன். பட்டனை காணோம். எல்லாருக்கும் தோதோ இங்கே ஒன்று நல்ல வேலை கவனிச்சேன். அமுக்கியாச்சு. ஒன்று அமுக்கியாச்சுங்க. இன்னும் ஒன்று வேணும். அப்போ ஆல்ரெடி வந்த வழி அதோ இங்கே ஒன்று பார்க்கல. ஓகே இங்கே ஒன்று அமுக்கிடுவோம். பாடா சரி ஓகே இப்படியே போயிடலாமா. போயிட்டு எதிர்க்கியா எங்கே வந்தோம். ஐயோ மறந்துட்டேனே. இது வந்து பட்டன் நமக்கு இடம் அதோ இங்கே. நல்ல வேலை எப்படி சூனிய கறி வரத்துக்குள்ளே இது உள்ளே வந்துட்டோம். சரி ஓகே இன்னும் ஒன்று ப்ளே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா. சரி நெக்ஸ்ட்டு இப்போ 9th ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 10th ஃப்ளோரு. காயின்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டை விட காயின்ஸ் நமக்கு நிறையவே கிடச்சிருக்கு. இப்போ 10th. ஓகே பார்ப்போம். தொடங்கடா. 10th ஃப்ளோரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ரெட்டு கலர் கிளிக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ரெட் இங்கே இருக்குது. அப்படியே போகிற வெளில தேடும்ப்பா. ரெட்டு கிடச்சிச்சு. எதிர்க்க சாக்கு முட்டை. ஃபஸ்ட்டு ரெட்டை சுற்றிடலாம். அப்போ ப்ளூ அங்கே நம்மளுக்கு பார்த்தோம். சூனிய கறி நிற்கிறா. சரி ஓகே அப்படியே இந்த காயின்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டே அதுக்கப்புறம் போயிடுவோம் நம்ம. பாருங்க இது சாக்கு முட்டை தான் இங்கே நிறைய இருக்குது. இத்தனை சாக்கு முட்டை. இல்லை பாத்ரூமில் எதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஈவிலன் 2 தாங்க. ஈவிலன் 1ன்னு உளறிட்டு ஐயோ உயிரை வாங்குறானுங்க மக்கள். ஓகே இதே சுற்றிடுவோம். பாடா ஓப்பன் ஆகிடுச்சுங்க. அது வழியாக போயிட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான் பாக்கி. அப்படியே நீங்களும் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே போயிடலாம். ஓகே உள்ளே என்டர் ஆகிடுச்சு. சரி ஓகே மக்களே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய்.